கேன்சர் யூனிட்டை கட்டுறது இல்ல சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குகிறது. அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும். அதனால ஒரு டாக்டரான கூட சில மனநோயாளிகளுக்கு தெளிப்பட கேன்சர் ஹாஸ்பிட்டலை கட்டுவதற்கு உங்களுக்கு தெரியும். வெளியிலிருந்து ஒரு நிதி இது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்காக அந்த நிதியை சேகரிச்சு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் யூனிட்டை கட்டுறதுக்கு இடம் இல்லாதால தெளிப்பளையில கட்டினது. ஆனால் இட்ட வரைக்கும் தெளிப்பளையில இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கும், தெளிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம். இப்போ எங்களுக்கு கன்சல்டன்ட் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் பிசிஸ்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம். அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது. இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய அமைச்சகத்தில் தான் இருக்கின்றது. இப்போ மத்திய அமைச்சகத்தில் இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம். ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும். அது மத்திய அமைச்சகத்தில் இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சகத்தில் பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம். வெளிப்பட ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு. ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது மாதிரி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபவனந்தராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும். அதுக்காக தயவு செய்து இதுக்காக சண்டை பிடிக்காங்க. வைத்தியசாலைகளை இயக்குறதுல நாங்கள் எக்ஸ்பர்ட். திரும்பவும் நாங்கள் சொல்றோம், உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட். நாங்கள் கேட்டு நீங்கள் போலீஸ் வைஸா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நாங்கள் மிக தயவு கொண்டு அது ஒரு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி கௌரவமான இந்த சபையை கேட்டுக்கொள்கிறோம்.